ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 39வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். என்னோட குறைமா, நீ எல்லா கருணை வாரித்தி, கடை வழியால கடை தேற்றக்கூடியவள், கருணை வாரித்தியாக இருக்கக்கூடியவள். உன்னுடைய கருணைக்கு குறைவில்லை, என்கிட்டக்கத்தான் குறை இருக்கு அப்படிங்கிற என்ன சொல்ற அந்த பாடல் அனுபவிக்கலாம். ஒரு இதுல ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்ட. எல்லாம் பவளக்கொடி பழுத்த செவ்வாயில அவளோட அழக சொல்லி தவள பொருது துடி இடை சாட்டும் எங்கள் சங்கரனார் அப்படின்லாம் சொல்லி முடிச்சார். ஆளுகை என்ன, நீ தேவேந்திர லோகமே ஆளுகைக்கு நீ எனக்கு தரக்கூடியவள், அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கேன்னு சொன்னவர். இந்த இதுல நீ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள், என்கிட்ட குறை என்ன சொல்ற பார்க்கலாம். ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு, மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை, நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்புதொடுத்த வில்லான் பங்கில் வாழ் நுதலே அப்படின்னு சொல்ற. ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன்பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு, மேல் இவற்றின் மூளுகைக்கு என் குறை, நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்புதொடுத்த வில்லான் பங்கில் வாழ் நுதலே அப்படின்னு சொல்ற. சிவபெருமானையும் சேர்த்து சொல்றதுல அவருக்கு என்ன பெருமை பார்ப்போம். முப்புறங்கள் மாளுகைக்கு அம்புதொடுத்த வில்லான் பங்கில் வாழ் நுதலேன்னு சொல்லி முடிக்கிற. அவர் என்ன சொல்ற, நீ கருணையை கொடுக்கக்கூடியவள்மா, ஆனா நான் எப்படி இருக்கேன் அதுக்கு அழகா ஒரு இதை சொல்ற. மழை நல்லா பெய்யறது, ஒரு இடத்துல மழை கொட்டின்னு இருக்கு, 2 மணி நேரமா மழை பெய்யறது. அப்போ வீட்டுல என்ன பண்ணுவா, அந்த மழை தண்ணீரை உபயோகப்படுத்தினா நல்ல தண்ணி கிடைக்கும், நிறைய இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், துணி துவைக்க வச்சுக்கலாம், எத்தனையோ விஷயத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, பாத்திரத்தை எடுத்துன்னு பையன் கிட்டக்க அம்மா சொல்றா. அவள் ஒரு வேலையா இருக்கிறதுனால பாத்திரத்தை அவள் ஒரு இடத்துல கமுத்தி வச்சுட்டா. அந்த பையன் என்ன பண்றான், அந்த பாத்திரத்தை கொண்டு வைக்கிறான், மித்தத்துல கொண்டு வை அப்படிங்கிறா. மித்தத்துல கொண்டு வச்சுட்டு போயிடுறான். ஆனா 2 மணி நேரம் மழை பெய்யறது. அவ வரா, அந்த பாத்திரத்தை வந்து பார்த்துட்டு தண்ணி இருந்தா எடுத்துன்னு போயிடலாம், நிறைய 2 மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு, பாத்திரம் நிறைஞ்சிருக்கும்னு வந்து பார்த்தா பாத்திரம் கமுத்தி வச்சிருக்கு. பையன் கிட்டக்க என்ன பண்ணணும், பாத்திரத்தை நிமித்தி வை, தண்ணி வேணும் பிடிக்கணும், பாத்திரத்தை மித்தத்துல வெயின்னு மட்டும் சொன்னா போருமா? ப்ராப்பரா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பா. அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கிடைக்கல. இவ்வளவு மழை பெஞ்சும் பாத்திரத்துல தண்ணி இல்லை. அதுக்கு காரணம் பாத்திரம் கமுத்தி வச்சிருக்கு. இப்ப நாமளும் அப்படித்தான் இருக்கோங்கிறார். நம்மளுடைய மனசு நம்ம அப்படித்தான் வச்சுட்டு இருக்கோம். அம்மா நீ எப்பொழுதும் கருணையே வடிவானவள், நீ வாரி வழங்கி கொண்டிருக்காய், கருணை மழை அருள் மழையை பொழிந்து கொண்டே இருக்கின்றாய். உலகத்திலேயோ மழை அந்த காலத்துலதான் பெய்யும். இந்த காலத்துல மழை காலமா, இப்ப வெயில் கொளுத்துறது, எல்லாரும் மழையே இல்லையே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மழை எப்ப காலமோ அந்த காலத்துலதான் பெய்யும். இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த ஒரே ஊர்ல பாதி இடத்துக்கு மேல பெஞ்சிருக்கும், பாதி இடத்துல பெய்யாது. அப்ப எந்த இடத்துல பெய்யுங்கிறது அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. ஆனால் அம்பாளோட அருள் மழையோ இடைவிடாமல் பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அவளுடைய அருள் மழை, அவளுடைய அந்த கருணை கடன் பார்வையில செலுத்தியவாளுக்கு அந்த அருள் மழை இடைவிடாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப அவர்கள் உள்ளத்துக்குள்ள அது தேங்கி நிற்குமா, அப்படியே நிறை குடமாக. நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாத்திரத்தை கவிழ்த்து வச்ச மாதிரி நம்ம மனசை வச்சுட்டு இருக்கோம். நம்ம மனசுக்குள்ள அம்பாளோட கருணை மழை பெய்யும், நம்ம நிமித்தி வச்சு அந்த ஜலத்தை வாங்கறதுக்கு ரெடியா இல்லை இந்த கருணை மழைய. நமக்கு என்ன இருக்கு, இந்த உலகத்தில் உள்ள மாயினால, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள வாசனை, அது வேணும் இது வேணும் இருக்கு இல்லையா. அப்போ தாமரை மலர்வது போல மேல் நோக்கி மலர்ந்திருந்தா அந்த பாத்திரம் அதுல தண்ணி இதா பெய்யும், அப்படியே நிற்கும். அப்போ அம்பாளோட அருள் வெள்ளமாக பெய்தாலும் கூட அது நமக்கு ஒரு சொட்டு கூட பயன்படாம போறது. நாம அதுக்கு ஏத்தாப்புல நம்மளை மாத்திக்கல. அந்த அருள் மழைக்கு கண்ணிருந்தும் குருடாக, காது இருந்தும் செவிடாக, மனம் இருந்தும் அதை பயனற்றதாக நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். இந்த உலக ஆசையில பற்று கொண்டு வேற எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ள நிறைச்சு வச்சுட்டு இருக்கோம். அதனால அதுக்கு மற்ற இடத்துக்கு அது தண்ணி பொழியறதுக்கு கூட இடம் இல்லை.
இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இம்புட்டுக்கு உனக்கு கண்ணே இல்லை, எனக்கு மட்டும் நீ அருள் பண்ணவே மாட்டேங்கிற, அவளுக்கு அதை கொடுக்குறேன் இவாளுக்கு அதை கொடுக்குறேன்னு புலம்புறோம், உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். நாம என்ன பண்றோம், கண்ணிருந்தும் குருடர்களாய், காது இருந்தும் செவிடர்களாய், அப்படியே மலர்ச்சி, மனம் இருந்தும் மலர்ச்சி பெறாமல். அப்போ ஒரு மலர்ங்கிறது மலர்ந்தாத்தானே அதுல இருந்து வாசனை, அந்த மனம், தேன் எல்லாம் இருக்கும். அப்போ மேல் நோக்கி மலர்ந்த மனத்தில் தான் ஞான மனமும் அன்பு தேனும் பெருகும். கீழ் நோக்கி மொட்டு குவிந்த மாதிரி இருந்தால் நம்ம மனத்தை நம்ம அப்படி வச்சுட்டு இருக்கோம். இதனை மேல் நோக்கி நம்ம திருப்பி மலர செய்தால்தான் நமக்கு அம்பாளோட அருள் வெள்ளம் அப்படியே தன்னருள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் அம்பாளோட குற்றம் இல்லை அப்படிங்கிறது, உன்னுடைய குற்றம் இல்லை, மேல் வெற்றின் மூலிகைக்கு என் குறை, நின் குறையே அன்று அம்மா அப்படிங்கிற. அதனாலதான் அம்பாளையே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன், மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல். அவன் சிரம் குவிவார ஓங்குவிப்பான், நாம அதுக்கு தக்க மனசை பண்படுத்தல. அப்போ கருவிகள் இருந்தும் நாம அதை சரியா ப்ராப்பரா பயன்படுத்தாததுனால எதையோ கேட்கிறோம், அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம், இதையே கேட்டுட்டு இருக்கோமே, அதை கேட்போம்னு அதுக்கு அடிமையாவே ஆயிடுறோம். எதை பார்க்க கூடாதோ அதையே பார்க்கிறோம். அப்போ கருவி கரணங்கள் எல்லாம் அம்பாளோட அந்த தொண்டுல நம்மளை ஈடுபடுத்துறதுக்காண்டி படைக்கப்பட்டவை. உடலினில் பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் அப்படின்னு உடம்பை அம்பா அவளோட திருக்காட்சியை காண்பதற்காக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதை மறந்து நம்ம வீணே அப்படியே நாளெல்லாம் இன்னைக்கு போச்சு நாளைக்கு போச்சுன்னு அந்த ஒவ்வொரு இதுலயா மனசை செலுத்திட்டு வீணாக நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். இது யார் குறை, அன்னையின் குற்றமா, அம்பாளோட குற்றமா? இல்லை, அது இல்லவே இல்லை, நம்முடைய குறை அப்படின்னு அபிராமி பாட்டுற அழகா எடுத்து சொல்ற. அம்பாள் எப்படிப்பட்டவள், சரணாகதி பண்ணணும். அப்படியே அவளுடைய பாதங்கள் எல்லாம் அப்படியே அவயங்கள் எல்லாமே காட்சி எப்படி தரு நம்ம கண்ணுக்கு தெரியறது. நம்மை காப்பாற்றணும்னா அவள்கிட்ட போய் என்ன பண்ணணும், சரணாகதி, நீதாமா சரணம்னு புகழ் அடையணும் அவள்கிட்ட. ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே திருவுளம் இறங்காதா அப்படின்னு கேட்பார். தேவி நான் ஒரு விளையாட்டு பொம்மைய, ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே திருவுளம் இறங்காதா, தேவி நான் ஒரு விளையாட்டு பொம்மைய, ஜெகல் நாயகிய உமைய ஒன்றனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மைய. நான் உன்னையே போய் சரண் அடையணும், இன்ன காலம் இன்ன இடம்னு இல்லாமல் எப்போ யார் சரணாகதி அடைந்தா கூட அவர்களை காப்பாற்றுவதுதான் அவளுடைய தலையாய கடமையாக அம்பாள் வைத்து கொண்டிருக்கின்றாள். அப்போ அவளுடைய திருவடியை பற்றி வாழ்கின்றவர்கள் அடியார்கள். அடியார்கள் எப்படி, அவள் அன்னை, நாம அவளுடைய பிள்ளைகள். நேற்றுக்கு அபிராமி பதிகத்துல பார்த்தோம், கடைசி பதிகத்துல சொன்னார், நான் மகவு நீ தாய் அப்படின்னு சொன்னார். அது உனக்கு என்னமா குறை இருக்கு, அதுல ஏதாவது இது உண்டா அப்படின்னு கேட்பார். அப்ப அவள் தாய், நாம அவளுடைய குழந்தை. நம்ம என்ன இது இருந்தாலும், என்ன தப்பு பண்ணினாலும், அழுதுட்டோம்னா அம்மா ஓடி அணைச்சுப்பா இல்லையா. நாம எல்லாருமே அம்பாளுடைய குழந்தைகள். அதனால தான் காலை கட்டிக்கொண்டு அவளை அவளையே போய் கதி அடைஞ்சிட்டா நிச்சயம் காப்பாத்திடுவா. அப்போ அவள்தான் நமக்கு எல்லாம். குழந்தை பிறந்து இரண்டாக வேறுபட்டாலும் தாயோட அண்மையில தான் அது இருக்கும். குழந்தை மெல்ல தவழறது பார்த்துட்டே இருப்பா, தாயோட பார்வை எல்லைக்குள்ளேயே அது விளையாடும். நாளாக ஆளாக தாயை விட்டு போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும், வளர்ந்து பெரியவாளாவா, கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனோட என்ன பண்ணுவா, மனைவி வந்தோடனே தாயை திரும்பி பார்க்காம பிரிஞ்சு போயிடுறான். இது உலகத்துல நடக்கிறது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அருள் அம்பாளோட அருளை நினைக்காம இந்த பிரபஞ்ச வியாபாரத்துல நம்ம ஈடுபடவே முடியாது. அவளை நினைத்து நினைத்து நாம மனசுக்குள்ள வைத்து தியானம் பண்ணி மெல்ல 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 அவள்கிட்டயே இது பண்ண போது, பக்தி பண்ண போது அவள் நம்மளை அப்படியே அணுகி வைத்துப்பா. நம்மள சிந்தையிலும் பேச்சிலும் செய்கையிலும் நாம எப்பொழுதும் அவளை மறக்காமல் வாழ பழகணும். மெல்ல மெல்ல அவளுடைய அடிகளை புகுந்து சரணடையணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஞானிகள்
ஞானிகளா மாறணும். அவளையே பத்தி சிந்தனை பண்ண 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 ஞானம் வரும் நமக்கு. அப்போ பக்தன் என்ன பண்ணுவான், அன்னையோட துணையை கொண்டுதான் எல்லா காரியங்களையும் நம்ம செய்யறோம், அவள் தான் நம்ம ஆட்டி வைக்கிறா அப்படின்னு நினைச்சுட்டு அவள் கொஞ்சம் கூட மனசை விட்டு நீக்காம அவளையே கெட்டியா பிடிச்சுட்டு அவளையே சுத்தி சுத்தி, அப்போ எப்படி நாம அன்னைக்கு குழந்தை மாதிரி பச்சை குழந்தை. அப்போ அம்பாள் என்ன பண்ணுவா, உடனே தூக்கிட்டு நடந்துடுவா. நம்ம போய் இது பண்ணினா அம்பாள் அவளே தூக்கிப்பா, இடுப்புல வச்சுட்டு சாப்பாடு ஊட்டுவா அன்னை மாதிரி. அதனால ஞானப்பால் உண்ணும் குழந்தை வேறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அன்னைக்கு இவ்வளவு ஐக்கியமாகி விடுவோம் இல்லையா. அதுவே குழந்தை அம்மாவோட ஒன்றா கலந்து விடும். உயிரும் உயிரும் கலந்து இணையும் அத்வித ஆனந்த கலப்பாக அது மாறும் அப்படிங்கிறார். அம்பாளோட காலை பிடிச்சுட்டு நம்ம வாழும்போது அந்த குழந்தைக்கு அம்மா இருக்காங்கிற தைரியம் இருக்கும். அதுக்கு என்ன கவலை, ஒண்ணுமே இருக்காது, எதுனாலும் அம்மா பார்த்துப்பா. அப்ப அவள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வா அந்த குழந்தைக்கு. அம்பாள் தானே எல்லாமே செய்யறா இல்லையா. நமக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் அதுக்கு உடம்புக்கு டாக்டரை காமிச்சு மருந்து வாங்கி கொடுத்து வேளைக்கு கவனிச்சுட்டு எங்க போனாலும் கூட்டிட்டு போயிட்டு தான் தூக்கிட்டு போவா. தனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, தூக்க முடியாட்டாலும் கூட இடுப்புல வச்சு தூக்கிட்டு போவா. அப்போ அப்படிப்பட்ட அம்மாவே அப்படி பண்றான்னா உலகத்துக்கே அன்னையான அவளுடைய காலை பற்றி கொண்டால் அவள் என்ன பண்ணுவா, அடித்தாமரையை பற்றி புகழ் அடைந்து விட்டோம் என்றால் நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, எல்லாம் அவளை பார்த்துப்பா. உங்ககிட்ட நான் வந்துட்டேம்மா, என்ன நடந்தாலும் நீயே கதி, நீ பார்த்துப்ப, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவா. அப்போ அவள் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்வள், என்னுடைய மனசுங்கிறது ஒரு குரங்கு, நீ தானே இந்த உடலை கொடுத்த, இந்த மனசையும் நீ தான் படைச்ச, இந்த மனசு நீ ஒரு குரங்கா இருக்கிறத நீ தான் குரங்காட்டி கட்டி வச்சு கயிறை நீ வச்சுக்கோ, போட்டு ஆட்டு, என்ன ஓ இஷ்டப்படி ஆட்டு, ஏன் இஷ்டத்துக்கு இந்த மனசை கொடுத்து என்ன ஆட்ட வச்சிடாத, கயிறை என் கையில கொடுக்காதேன்ப. அத மாதிரி அன்னை தான், அவள் தான் எல்லாமே நம்ம செய்வா. நான் எதை பத்தி கவலைப்படல, எல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி அவளுடைய சரணாகதி ஆய்ந்து அவளுடைய திருவடியை பற்றினால் நமக்கு புகழ் அளித்து அருளை கொடுக்கக்கூடியவள். அதனால தான் ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு அப்படின்னு சொல்வார். ஏன்னா இந்த உலகத்துல 3 விதமான தாபத்ரயங்கள் பா, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லுவா. அப்ப இது எல்லாவற்றிலும் தாபத்திரயங்களை எல்லாம் போக்கி இந்த உலகத்துல நம்மள அமைதியோட வாழ வைக்கக்கூடியவள் அம்பாள் மூர்த்தி தான். அவள் ஆட்சியில நம்ம வந்துட்டோம்னா இந்த மாயைங்கிற துன்பத்தினால நம்மளுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. ஞானத்தை அவள் கொடுக்கக்கூடியவள், அருள் ஊற்றாக இருக்கக்கூடியவள். அதனால நம்மளுக்கு அஞ்ஞானம் வராது, மயக்கம் வராது, மெய்ஞானம், தெளிவு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள் அவளாகவே இருப்பாள். அப்போ நமக்கு ஒரு வண்டு மாதிரி வச்சுக்கலாம், அது ஒரு சேத்துக்குள்ள விழுந்துருத்தோம், புரண்டு இருக்கு, அது எழுந்துக்கிறது பார்க்கறேன், பறக்கிறதுக்கு அதுக்கு நகர்றதுக்கு முடியாது, சேரெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அப்படியே அப்படியே சுத்தி சுத்தி இப்படி புரண்டு புரண்டு வரும். அப்படியே வந்துட்டு என்ன பண்ணோம், இப்படி நகண்டு நகண்டு வந்தோன்னா அங்க ஒரு தாமரை முளைச்சிருக்கு. அந்த தாமரைக்கு அருகில வந்தோடனே என்ன பண்றது, மெதுவா அந்த தண்டுல போய் இப்படியே சேத்தெல்லாம் அப்படியே மெதுவா அப்படி பறந்து பறந்து போய் அப்படியே போக்கிக்கும். பிறகு மெல்ல அப்படியே இலையில ஏறும், தன்னோட உடம்ப சுத்தம் செய்யும். அப்படியே அப்புறம் மலருக்கு தாவி அதுல போய் உட்காந்துடுறோம். அப்போ அதற்கு ஒரு குறை கிடைச்சிருக்கு இருக்கா, இல்ல. அப்போ அந்த தேனை உண்டு சிறகை உலர்த்தி கொண்டு இன்பத்திலே திளத்து பறக்கக்கூடியதாக மாறி விடுகின்றது இல்லையா. அப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிற சேத்துல நம்ம உழண்டு இந்த கரணங்கள் அந்த கரணங்களில் எல்லாம் அழுக்க ஏத்தி வச்சுட்டு இருக்கோம். அப்போ இப்படி வாழக்கூடிய நாம் இங்க வாழும் போதே அம்பாளுடைய திருவடி தாமரை அதை போய் நாம பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு அந்த சேற்று உள்ள இழுத்துடுமோ, நம்மளை உள்ள முங்க வச்சுடுமோ, நம்மளால வெளியில வர முடியாதோ, இந்த பவசாகரத்துக்குள்ள மூழ்கிடுவோமோங்கிற பயமே இருக்காதே. அவளை எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொண்டு இன்பமாக நம்மளுக்கு அந்த வாழ்க்கையை நடத்தி தருவாள் அவள். அப்போ இந்த உடம்போடு வாழும்போது அம்பாளோட திருவடி நிழல் தான். அப்ப நம்மளுக்கு அதுல இன்பம் தான், துன்பம்ங்கிறதே இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை நம்மளுக்கு. அப்ப இந்த உடம்பை கொடுத்தது நமக்கு யாரு, நம்ம செய்த அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு இந்த தடவை நல்ல மனித பிறவி. ஆனா நம்ம பிறந்தாச்சு, பிறந்தால் இதனால செய்யக்கூடியது பகவானை நினைத்து அவனுடைய போய் இதாகணும். அப்போ இது பிறந்தாச்சுன்னா இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா நீங்கக்கூடிய ஒரு காலம் வரும் இல்லையா. அப்போ நம்மளுடைய யமன் அந்த காலத்துல என்ன பண்ணுவானா, யமன் உடம்புல இருந்து உயிரை பறிச்சுன்னு போறதுக்கு வந்துடுவான். பாசக்கயிறு எடுத்துட்டோம்,
நாம எப்படி இங்க வாழ்ந்தாலும் கூட வயது ஆகும்போது நமக்கு யம பயம்ங்கிறது நம்மள அறியாமலே வந்துடும். அப்போ இந்த யம வாதனைங்கிறது நமக்கு வந்துடுமோ அப்படின்னு நம்ம பயப்படவே வேண்டாமா? ஏன்னா அம்பாள அருள் திருவடிகளை பிடிச்சுட்டோமே நம்ம தான். அப்ப அந்த அச்சம் வேண்டவே வேண்டாங்கிற அபிராமி பற்ற என்ன சொல்ற? ஏன்னா மார்க்கண்டேயர் கதையை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருக்கடவுர்ல மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு. அவரை கொண்டு போறதுக்காண்டி யமன் வந்துட்டான். பாசத்தையும் எடுத்து வீசிடுறான். அப்போ என்ன பண்றான்? காலன் யாரு? இறைவன் தன் காலால உதைத்து யமனை வீழ்த்தினான் இல்லையா? யமனுக்கு மரணம் உண்டான தலத்தில் தான் அபிராமி அம்மை இருக்கின்றார், கால சம்ஹார மூர்த்தி இல்லையா? அப்போ அந்த அந்த தளத்துல எழுந்துட்டு இருக்கிறதுனால யமனுக்கு ஒரு பயம் வந்துருமா, சூடுபட்டாச்சு இல்லையா? அதனால நம்ம தூக்கி உதைக்கணுங்கிற அவசியம் வேணுமா? கடைக்கண்ணாலேயே அம்பாள் அவளை பார்த்தால் போரும் அவன் அலறி அடிச்சுட்டு பயந்துட்டு ஓடிடுவாங்கிறார். அதனால அவனுடைய அந்த வாழ் வீச்சு போன்ற அவளுடைய கண் பார்வையே அவனுடைய பலத்தை எல்லாம் குலைத்து விடுங்கிறார். அதனால தான் அந்தகன் பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு அப்படின்னு சொல்றார். அவன் அதையும் மீறி ஒருவேளை பக்தனை கொஞ்சமா பரவாயில்ல நம்ம எப்படியாவது கூட்டின்னு போயிடலான்னு போனா கூட அம்பாளோட திரு கடைக்கண் பார்வை எப்படி அந்த யமனிடம் இருந்து அவனை மீட்டு விடும் அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளோட கடைக்கண் பார்வை அதற்கு வழி செய்கின்றதாம், துணையாக இருக்கின்றது. அந்தகன் பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு. ஏன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு எப்படி யமனிடம் போகாம அவளுடைய திருவடி தாமரைகள் நம்ம காக்கும், யமனிடம் செல்லாமல் பேரானந்த பெருவாழ்வு அதை அம்பாள் கொடுப்பாள். கடாட்ச வீட்சண்யம் துணை இருக்கும். ஏன்னா மோக பஞ்சசதியில அழகா சொன்ன கடைக்கண் பார்வை அம்பாளோட கடாட்சம் சதகம்னே இருக்கும். அம்பாளோட கடைக்கண்ணோடும் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கா. நீ பக்தன் வந்துட்டேன்னா அப்போ நாம ஏன் அதுக்கு நம்மள ஆட்படுத்திக்கல? நம்முடைய குறை. நம்ம தான் அதை அவள் கடாட்சம் கருணை மழையை இடைவிடாமல் பொழிந்து கொண்டே இருக்கின்றாள். அப்ப நாம ஏன் அது மேல போகல? அப்ப அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய குறை. அம்பாளோட குறை இல்லை அப்படிங்கிற இதுதான். என்ன தாய்க்கு குழந்தைகிட்ட ஒரு குழந்தை இருக்கு பிறக்கிறதுனா அன்பு இல்லாம இருக்குமா? அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உணவு எடுத்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுப்பா. அதை எடுத்து போகட்டா அவளே ஓடி போய் குழந்தை மறந்து வச்சுட்டு போய் எடுத்து கொண்டு போய் குடிச்சிட்டு வருவா. இப்போ வீட்டில் விளையாடுற குழந்தைக்கு என்ன பண்றா? இலையை போட்டு பரிமாறுறா, பிசைந்து வைக்கிறா, குழந்தைக்கு தானே வாயில பிசைஞ்சு ஊட்டுறா. அப்போ அவளுக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடை பிசைஞ்சு பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறா, மறந்து போயிட்டா கொண்டு கொடுக்குறா, ஆத்துல இருக்கிற குழந்தைக்கு பரிமாறி சாதம் பிசைஞ்சு ஊட்டி விட்டு எல்லாம் பண்றா. அவளுடைய கருணை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? குழந்தைக்கு சோறு ஊட்டும் வரையில் தான் அந்த கருணை அப்படின்னு சொல்லலாமா? அதற்கு மேல குழந்தைக்காக அவள் உணவை உண்ண முடியுமா? அந்த குழந்தை சாப்பிட்டா தானே அதுக்கு வயிறு நிறையும். அப்போ குழந்தை தான் அதை விழுங்கணும். அதுபோல அம்பாள் நமக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கா. இந்தா உனக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப நாம தான் வாயை திறந்து அதை தான் வாங்கிக்கணும். அதனால அதை பெறுவதற்கு நாம் அவளை போய் அணுகணும். அணுகினால்தான் அவ கொடுப்பா. நிறைய ஆத்துல தண்ணி போறது, அதுல போய் நம்ம விளையாடணும்னா ஆறு இருக்கிற இடத்துக்கு நாம போனா தான் அதுல போய் விளையாட முடியும். நம்ம வீட்டுக்கு ஆறு வரணும்னா நடக்குமா? ஆறு இருக்கிற இடத்துல இருந்தா தான் அதற்கு மதிப்பு. அது அங்க இருக்கும், நாம தான் போகணும். நாம ஆத்துக்கு போனா தான் அதுல முங்கி குளிச்சு விளையாடி நீந்தி கழித்து எல்லாம் பண்ண முடியும். அதனால நம்மளோட முயற்சி எல்லாமே வேணும். நம்ம அம்பாளோட திருவடியை பற்றி கொள்ளணும். அவளுடைய முன்னால நின்று அவளுடைய கருணை பார்வை நீ என் மேல கொஞ்சம் செலுத்த மாட்டாயான்னு இறங்கி அவளை மேல ஸ்தோத்திரம் பண்ணி அவளுடைய பார்வை நம் மீது விழுவதற்கு நம்ம அவளுடைய முன்னால நின்று அவளுடைய ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணணும். அப்ப கடைக்கண் பார்வை என்னெல்லாம் அம்பாளை அம்பாள் நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பார்வை அமுதமாக குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அந்த நம்மளுடைய கஷ்டங்கள் வெப்பத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக, அன்பர்களுக்கு துன்பம் செய்யும் போது அது என்ன செய்யுமா? அந்த பார்வை கனலாக இருக்குமா. அப்போ அவளை அடிபற்றியாச்சுன்னா அந்த துன்பத்தை எல்லாம் நமக்கு துடைத்து விடுவாள். அவள் கடைக்கண்ணால பார்த்து பார்த்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி நம்மளை இன்பமாக வாழச் செய்பவள் அன்னை அபிராமி. ஏன்னா இவள் தான் மதுரையில மீனாட்சியா இருக்கா. மீனாட்சி அப்படிங்கும்போது மீனை போன்ற வடிவம் உடையது, மீனை போன்ற கண்களை உடையவள் அப்படிங்கிறதுனால
அது அது மீனாட்சி ஏன் அந்த பார்வை அதுக்குனால மட்டுமா அப்படின்னா, அது அதோட தன்மையிலும் மீனை போல ஒத்துருக்கான் அந்த கண்கள். ஏன்னா மீன் முட்டை இட்டுட்டு என்ன பண்ணுமா, தன் கண்ணால பார்த்த அளவிலேயே முட்டைகள் அந்த குஞ்சுகள் வெளியில வந்துருமா. கண்ணாலேயே தான் அந்த முட்டைகளை பாதுகாத்து அதுல இருந்து குஞ்சு வெளியில வரும். அது போல இந்த உயிர் கூட்டங்களை எல்லாம் தன் பார்வையினாலேயே காப்பாற்றி வாழ்வழிக்கக்கூடியவள் அம்பாள், மீனாட்சி அன்னை. அதனால தான் அம்பாளோட கடைக்கண் பார்வை என்ன பண்ணுமா, அவள் கிட்டக்க வந்து புகுந்த அன்பர்களுக்கு உரத்தையும் இன்பத்தையும் நல்கக்கூடியதாக இருக்கும். யமன் வரும் பொழுது, அவனை அந்தகன் வரும் பொழுது அவனை தூர ஓட்டிவிடும். குஞ்சுகளை, தன்னோட குஞ்சுகளை அணைத்து தழிவு கொள்ளும் அந்த தாய் கோழி அப்படி சிறகுக்குள்ள வச்சுக்கும். அத மாதிரி அயல் கோழி வந்தால் அந்த சிறகினாலேயே அது பாதுகாத்துக்கும். பருந்து வந்துருத்தோம்னா அந்த சிறகுக்குள்ள அந்த குஞ்சுகள்லாம் அடக்கி பாதுகாக்கும் கோழி. அதே மாதிரி அம்பாள் மகா மாதா ஜெகத் ஜனனி ஸ்ரீமாதா அபிராமியோட கடைக்கண் பார்வை நம்மளுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது, அந்தகனுக்கு வீழ்வை கொடுக்கக்கூடியதுன்னு அழகா சொல்ற. அதனால அவளுடைய திருவடி நிழலை போய் பற்றி அவளுடைய பார்வையில் பட்டு நம்ம பொருளாக, அவளுடைய பார்வைக்கு பொருளாக வாழ வேண்டும்ங்கிற அவளுடைய திருக்கோலத்தை பார்த்து திருவடி தாமரையும் கண்டு தரிசித்து நம்மளாலதான் குறை, அவள்கிட்ட குறையே இல்லைங்கிறத நம்ம உணரணும். வேலிவற்றின் மூலிகைக்கு என் குறை நின் குறையே அன்று அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாளோட பெருமை எப்படிப்பட்டதுன்னா, சிவபெருமானை பத்தி சொல்றார். முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ் நுதலே. சிவபெருமான் முப்புறங்களை எரித்தவன் என்ன பண்றார், உருவலால் எப்படி ஒரு சிரிப்பை பார்க்கிறார், சிரிச்சே எரிச்சார் சொல்லுவா. ஆனாலும் என்ன பண்றார், அதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருப்புறங்களை எரிக்க 3 பட்டணங்களும் ஒண்ணு போல நேர்கோட்டுல வரும்போது ஒரு வில்லால அடிக்கணும்ட்டு. அப்போ யாரெல்லாம் போறான்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். பூமி அதை தேரை வச்சுக்கிற, சூரியன் சந்திரன் தேர் சக்கரங்கள், பிரம்மா குதிரை இது, யாரு வரார் குதிரை இதா இருக்கக்கூடியவர் விஷ்ணுவே இதா இருக்கார், அம்பு வெடிச்சுக்கிறார், விஷ்ணுவே அம்பாகவும் இருக்கின்றார். அப்படியே அந்த ரிஷபா அந்த இதுல குதிரைகள் மேல காலை வச்சு ஏறி இப்படி ஒரு பார்வை பார்த்து ஒரு சிரிப்பினாலே இருக்கிறார் சொல்லுவா. மேருவை வில்லாக ஆதிசேஷனை நானாக வைத்து திருமாலையை அம்பாக தொடுத்து முப்புறங்களையும் அழித்தார் அப்படின்னு சொல்லுவா. அவனுக்கு அந்த தைரியம் வருவதற்கு காரணம் அவனுக்கு தன்னுடைய பரமேஸ்வரனுக்கு தன்னுடைய சக்தியில் இருந்த நம்பிக்கை. எல்லாருக்குமே நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் எந்த செயலுமே நம்மால் செய்ய முடியும். இப்ப எந்த காரியத்தை நாம் செய்ய புகுந்தாலும் மனமு துணை செய்வதற்கு நமக்கு அன்னையுடைய துணை வேணும். இங்க அவருக்கும் அவள் தான். ஏன்னா சக்தியை கொடுக்கக்கூடியவள். சிவசக்தியாயிட்டோ எதிபவதி சக்த பிரபவித்தும்னு பார்த்தோம் நம்ம சௌந்தரிய லகரியில. ஆனால் தான் அவருக்கு மனமுவந்து துணை செய்வதற்கு அம்பாள் இருக்கின்றாள். அப்போ தன்னுடைய கணவன் ஒரு காரியத்தை செய்யறான்னா அவனோட அதை இருந்து நிறைவேற்றி வைக்கிறது மனைவிக்கு துணை செய்யணும் இல்லையா? அதனாலதான் அவனுக்கு துணையாக இருக்கக்கூடியவள். முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ் நுதலே. அவர் செய்யும் காரியத்திற்கு எல்லாம் புன்னகையுடன் உவகையோட துணை செய்வாள் அப்படிங்கிறத முகத்தில் உள்ள மலர்ச்சியே காட்டுமாம். அந்த முகம் வாடாமல் வதங்காமல் எப்படி இருக்கான், பளீர்னு ஒளி விட்டு பிரகாசிக்கின்றது. வாழ் நுதல் அப்படின்னு சொல்லும் போதே அதை மகிழ்ச்சியை குறிப்பதாக அபிராமி பற்றி எடுத்து காண்பிக்கின்றார். அம்பிகை இறைவனோட பங்கில், ஆமா இல்லையா, வாமபாகத்தில் வவ்வியதே சொல்ற. அவனுடைய திருமேனியில் ஒரு பங்கில் இருக்கிறதா? அது மட்டும் இல்லை, எந்த காரியம் சிவபெருமான் செய்தாலும் அவன் பங்கில் நின்று மலர்ந்து ஒளி பெற்ற நெற்றியுடன் சக்தியை வழங்கும் பத்தினியாகவும் அவள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். வாழ் நுதல், நுதல்னா நெற்றி. அதனால தான் அவள் தன் பங்கில இருக்கும் தைரியத்தினால தான் சிவபெருமானுக்கு ஒரு சக்தி கிடைக்குதான். அந்த தைரியத்தினால தான் யார் செய்ய முடியாத அந்த பராக்கிரமான செயல், திரிபுரங்களையும் ஒரே கோட்டில் வரும்பொழுது ஒரு அம்பினால் அதை செய்தவர் அவர் அப்ப திரிபுராந்தகனுக்கே துணை நின்று அசுரர்களை மாய்க்கக்கூடிய வலிமை பெற்றவள் அம்பாள் இல்லையா? அப்படிப்பட்டவள் எனக்கு வரக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் போக்கி அவள் நம்மளுக்கு நன்மை செய்ய மாட்டாளா? எந்த காரியம் இதை செய்வது அவளுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. அவளுக்கு நினைத்த மாத்திரத்துல அப்படியே ஒரு க்ஷணத்துல அப்படியே செஞ்சுடுவாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்றார், ஆளுகைக்கு உன்றன் அடித்தாமரைகள் உண்டு, அந்தகன் பால் மீளுகைக்கு உன்றன் விழியின் கடை உண்டு,
மேல் இவற்றின் மூலிகைக்கு என் குறை, நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ் நுதலே. 3 திரிபுரங்களையும் அழிவதற்காக திருமாலாகிய அம்பை தொடுத்த மேருமலையாகிய வில்லை உடைய சிவபெருமானது வாமபாகத்தில் குடிகொண்டிருக்கும் எழுந்தருளியிருக்கும் ஒளிப்படர்ந்த நெற்றியை உடைய அபிராமி அன்னையே சொல்றார். பங்கில் வாழ்நுதல் அப்படின்னு சொல்றார். அடியேனை ஆட்கொள்வதற்கு இவருடைய திருவடி தாமரை மலர்கள் இருக்கின்றதம்மா. நான் கால்நிடம் செல்லாமல் மீண்டு உய்வதற்கு உதவியாக உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்கின்றது. இதோடு தொடர்பு கொள்வதற்கு முடியாமல் இருப்பது என்னுடைய குறை. நீ எப்பொழுது அதை வச்சுட்டு இருக்க, காமிச்சு ரெடியா இருக்க கொடுக்கறதுக்கு. நான் தான் அதை பயன்படுத்திக்காம என்னுடைய குறைதான் அது. உன்னுடைய அருள் ஒரு குறையும் இல்லை அம்மா அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவளை அண்டுபவர்களுக்கு அருள் செய்ய அம்பாள் எப்பொழுதும் காத்து இருக்கின்றாள் அப்படிங்கறத அபிராமி பட்டர் சொல்ற. நாம அந்த அம்பாளோட அருள் மழைக்கு பாத்திரமாகணும். பாத்திரத்தை கமுத்தி வைக்காம மனசுங்கிற அந்த தாமரை மலரை நிமிர்த்தி அவள் அந்த கருணையை பொழிவதற்காக அந்த பாத்திரம் கொண்டு பலிக்குழலா இருப்பாருன்னு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ரெடியா இருக்கணும். அந்த பாத்திரத்துல அவள் நம்மளுக்கு கருணை அப்படியே அருள் மழையை பொழியும் போது நமக்கும் அந்த வாழ்க்கையில எல்லா விதமான பாகியங்களையும் அடைய முடியும் நம்மளால. அந்தகன் ஓட்டக்கூடியவள் எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. நான் தாமா அதை இது பண்ணிக்கல, என் குறை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்மள்ட்ட குறை நிறைய இருக்கு. அவளுடைய குறையில நம்ம எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது. நாம அதற்கு பாத்திரமாகணும்னா நம்மை உயர்த்தி கொள்ளணும். அவளுடைய கருணா கடாட்சத்துக்கு நம்ம பாத்திரமாகணும். அபிராமி என்னை திருவடிகளே சரணம் சரணம்.